ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வீராவை பற்றின வீடியோ தான். இது என்ன வீடியோனா, எனக்கு இன்றைக்கி பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நாள் ரொம்ப ஒரு முடியலை, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட் நாளுங்கிறதுனால. அதனால் இப்போ தான் எந்திரிச்சேன். அதுவும் வீராப்படி பால் கொடுத்தான். அப்போ தான் நான் எந்திரிச்சேன். இப்படி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தான் இருந்தேன். மணியை பார்த்தீங்கன்னா மணி 8 மணி ஆச்சு பாருங்கள். மணி 8 மணி ஆச்சு. வீரா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல. நான் இன்னும் சாப்பாடு கூட பண்ணலை. வீரா தான் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். வீரா என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்க. அதான் குட்டி தூங்கிட்டு இருக்கான். சாப்பாடு நடந்துட்டு வச்சிருக்க. அது என்னது? சீனி ரக்காவா? ஆமா. எப்படி வைக்க தெரியுமா? தெரியும். ஓ, இதான் நேற்று என்கிட்ட கேட்டியோ நீ எப்படி பண்ணுறதுன்னு. இது என்னது? அடுப்பு அமுத்தி பிடிச்சிருக்க. இந்த வாரம் ரெண்டுமே பார்க்க முடியல, ஒரே மாதிரி வரல. சரி சரி, சிம்மில் வச்சுக்கோ. எதனால இங்கிட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? சூப்பர். இப்போ எனக்கு வேலையை மிச்சம் பண்ணி வச்சிருக்க. நீ பாவம் இல்லை. இதுதான் எனக்கு மறந்துருச்சு. நான் உனக்கு விட்டு போகலான்னு பார்த்தேன். என்ன மறந்துருச்சு? எப்படி ரெடி பண்ணி வைக்கிறதுனா? தண்ணி எல்லாம் வீரா பிடிச்சி வச்சுட்டான் போல. இந்த தொட்டிலே நிறையா இருக்கா. தொட்டியில் தண்ணியே காணோம். வீரா என்னென்னமோ பண்ணுறான். இது வீராவுக்கு மட்டும்தான் அந்த சமையல். நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா வீரா வச்சதுனாலன்னு தெரியல. நான் எப்போயுமே அம்மா வீட்டில் தான் சாப்பிடுவேன். எப்போயுமே வீராவுக்கு மட்டும் வேலைக்கு மட்டும் டிஃபனில் எப்போயுமே ரெடி பண்ணி வச்சு கொடுத்து விட்ருவேன். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. அது காய் ரெடி ஆயிடுச்சு. இங்கே குழம்பு ரெடி ஆக போகுது. என்ன அது? சுண்டல் ஊற வச்சுருந்தேன். இப்போ இன்னைக்கு வீரா சமையல் தானா? இங்கே பாரு. பாவம் டயர்டாக இருக்கா. மூஞ்சியே தூங்கு மூஞ்சி. வேமா எழுச்சிட்டியா? என்னை எழுப்பி விட்டுக்கலாம்ல. ஐயோ பானியே பாவம். நேரத்தில் வயல் என்னமா பண்ற? சுண்டல் குழம்பு வைக்கிறேன் தெரியுமா? தக்காளி நெட்டை போட்டு வதக்கி அவ்வளோதான் வேலை. எழுந்துச்சு. வீரா சமையல் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். இந்த கொதிக்கணும்ல. புளியை கரைச்சி விட்டணும். தேங்காய் போடணும். ஓகே சரி, நான் பண்ணட்டுமா? வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன். இது முடிஞ்சு. வடிக்கணும். ஓகே. சாப்பாடு வெந்துருச்சா? வந்துருச்சு. எத்தனை மணிக்கு வந்துச்ச? 6:30. 6:30க்கெல்லாம் வந்துச்சிட்டியா? எக்கடிக்கா அவருக்கு தான் ஓடி விட்டேன். எல்லாம் முடிஞ்சு. அவ்வளோதான். இது சாயப்பொடி. புளிப்புக்கு என்ன சேர்ப்பாங்க? புளி. கொட்டை புளி. அவ்வளோதான் முடிஞ்சு. இதில் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, காய் ரெடி ஆயிடுச்சு, குழம்பு மட்டும்தான் எனக்கு முடிஞ்சு. இன்னும் சரி, அவள் இப்போ தான் பல்லு விளக்கிட்டு இருக்கா.
பாருங்க. ஓ சுண்டல்ல பாதி எடுத்து சாப்பிட்றியாப்போ? எடுத்து வச்சிருக்கேன். வீரா பரபரப்பா ஒர்க் போய்கிட்டு இருக்கு வீராக்கு. பாத்திரத்தை நான் விளைக்கிறேன் சரியா? பாப்போம். எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சுல. சாரி நான் தூங்கிட்டேன். நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் தானே. சாப்பாடு வச்சிருச்சு. இங்கே பாருங்க காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சு இங்கே வந்து குழம்பு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. சுண்டல் வீரா வச்ச குழம்பு அவ்வளோதான். க்ளீன் பண்ணிட்டியா? ஒரு மாடலர் கிச்சன்ல சூப்பரா கிளீன் பண்ணியாச்சு. எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சாச்சு. சரி சூப்பரா வச்சாச்சு. எப்பயுமே சமையல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சனை எல்லாத்தையும் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டு துணியை துவைச்சிட்டு நேரம் எங்கள் அம்மா வீட்டு கொடியே போயிது. நெய்யா வீரா எப்பவுமே நீட்டாக வச்சுருப்பாரு கிச்சனை. கிச்சன் மட்டும் இல்லை, வீடு ஃபுல்லாக. அவ்வளோதான். நான் இதுக்கு தேங்காய் கத்திலும் அரைச்சி ஊற்றியாச்சு. சூப்பராக இருக்கே குழம்பு. இந்த உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேகணும், மற்ற இதெல்லாம் வந்துச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஓகே. A few moments later. பாத்திரம் விளக்கு புரியா? புரியல. பாத்திரம் விளக்கு புரியா? அப்புறம் என்ன செய்யுது? பாத்திரம் வளர்க்கணும்ல. பாவம் வீரா. என்னாலையும் முடியலை, இல்லைன்னா நான் வீரா வேலை பார்க்க விட மாட்டேன். என்னம்மா வீரா? எனக்கு ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அதனால தான் வீரா எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் சரியா? நான் அலாரம் வச்சு நான் எழுந்திரிச்சிடுவேன் உனக்கு முன்னால். ஊறும் இப்போ சோப்பு வேறு ஊறல. அரிசி அளவில் எப்படி போட்டா கரெக்டா? நீ இந்த அளந்து போடுவீங்க. ஓகே ஓகே. நீ இப்போ களி வச்சதுக்கு கூட க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோ. பப்ளு என்ன புதுசாக நான் கூப்பிட்றது நீ கூப்பிட்டுருக்க? சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். வீரா வந்து இப்போ என்னை பப்ளுன்னு தான் கூப்பிடுவான். என்னையா? பப்ளு. இல்லைம்மா நான் விளக்கட்டுமா? இப்போ 10 நிமிஷம் நீ தூங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உனக்கு கிச்சனை எப்படி இருந்துச்சு அப்படி வச்சு நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். வேணாம் வேணாம். நீ இந்த மாதிரி பண்ணுறத நான் அப்புறம் பார்க்க முடியாதுல்ல. தோன்ற நேரம் பார்த்துக்கலாம்ல. இது வீடியோ எடுத்து வச்சா பண்ணுவேன். இருந்தாலும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், தூங்கி எழுந்திரிச்சோடனே பாலை மட்டும் குடிச்சிருக்கேன். அவ்வளோதான். வேறு ஒரு வேலையை நான் பார்க்கல. என்ன வேலை பார்த்தேன்? வீடியோ எடுக்கிறேண்ணா. பாத்திரம் இல்லையே, சும்மா எனக்காக எடுத்தது மட்டும்தான் கிடைக்கும். நீனே எவ்வளோ பாத்திரம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஒன்று ஒரு முடி இருக்கும். அதான் நிறைய பாத்திரம் இருக்கு. நீ ஒரே கழுவி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஓகே ஃபேமிலிஸ், குழம்பு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு லைட் போட்டு காமிக்கிறேன். குழம்பு சுண்டல்
என்னன்னு தெரியல, மல்லியில கொடுக்க மாட்டேங்காங்க. அதனால் மல்லியில வந்து வாங்கி வைக்க இல்லாட்டி வீரா போட்டிருப்பாங்க, மல்லியில இல்லை. ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. கரெக்டாக உப்பு இந்த புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. எப்படி போட்ட? சும்மா ஏதோ குத்து மதிப்பாக வீரா போட்டு வச்சிருக்கிறான் போல. இது உண்மையிலேயே சூப்பராக இருக்குமா? நம்ப மாட்டேங்கிறான் பாருங்க வீரா. வேற லெவலில் இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு மட்டும் லைட்டாக வேகணும். லைட்டாக ஆஃப் பண்ணி அடுப்பு பண்ணிடலாம். இது பாரு, ஏய் 5 minutes later. வீரா இப்போ பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டு துணி துவைச்சிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரில. அங்கே தண்ணி பிடிச்சிட்டு இருக்கு வீரா. தொட்டியில் தண்ணி விழுந்துட்டுருக்கு. இங்கே ராகவ் குட்டிக்கு ஃபேன் ஓடுது. ஏமா மனசுக்குள்ள எதுவும் நினைக்கிறியா? புரியல. மனசுக்குள்ள எதுவும் நினைக்கியா? பாவம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்கான் வீட்லேயும். வீரா என்னையா வீரா? ம் லவ் யூ. விளக்குனேன் சரியா? ஒன்ன மாதிரி தான் இல்லை. நான் விளக்கு வேண்டாம். எதையும் பல்லு விளக்கிடுவேனே. போ லூசு. இதில் துவைச்சிட்டான். துணி கொஞ்சமாக தான் இருக்கும். வீரா ட்ரெஸ் மட்டும்தான். தம்பியோட ஜட்டியும் பனியன் இருக்கும். அப்புறம் நான் போட்டுக்கிற நைட்டி மட்டும்தான். அவ்வளோ வேறு ட்ரெஸ் கிடையாது. சரி. தேங்க்யூ எல்லா வேலையும் பார்த்து கொடுத்ததுக்கு. ஃபேமிலிஸ் எல்லா வேலையும் வீரா முடிச்சிட்டான். நானும் தோசை சுட்டு கொடுத்துட்டேன். வீரா சாப்பிட்டான். வீரா வாங்கி வா. ஒரு கிளம்பிட்டான். பாவு லேட் ஆயிடுச்சு போல ஒர்க்குக்கு. ஃபேமிலிஸ் எல்லா வேலையுமே முடிஞ்சு. இன்னைக்கு ஒய்ஃபுக்கு பீரியட்ஸ்னால எல்லா வேலையும் நானே பார்த்துட்டேன். சரி அவ்வளோதான் பப்ளு. நேரம் ஆச்சு போயிட்டு வரேன். ஃபேமிலிஸ் மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. வேலை எதுவும் ஃபோன் போட ஆரம்பிச்சிருவாங்க. நான் போகணும். சரி சாப்பிட்டாச்சு. தோசை மட்டும் சுட்டு கொடுத்தா சாப்பிட்டுட்டேன். எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. ஓகே ஃபேமிலிஸ், இதே மாதிரி உங்களோட பார்ட்னர் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேமிலிஸ். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் வீடியோல கிளம்பிட்டான். ஓகே பாய். ஓகே பப்ளு பாய். நைட் தான் வரும். பாய். சரி.